கரூர்ல நடந்ததுனால முன்னாள் அமைச்சர் ஒருவரை குறை சொல்றாங்க. அது அங்க நாமக்கல் நடந்ததா யாரும் சொல்லியிருக்க முடியும்? இதெல்லாம் அவர்கள் அதான் சொல்றேன், அவர்கள் புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள். இதை துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டிய நம்ம மடியில கனம் இல்லைங்கிறப்ப அவங்க துணிச்சலா எதிர்கொள்ளலாம். அதை இது போல திசை திருப்புவது போல அவர்கள் பேசியதுதான் நீதிமன்றம் அப்படி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறத தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. எடப்பாடி அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இவங்க பேட்டி கொடுக்காம இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படியா இல்லை, அதிகாரிகள் தான் அதை ஹேண்டில் பண்ணவங்க, அவங்க தான். அதனால அவங்க அல்ல செந்தில் பாலாஜி உட்காந்து தான் கிளியரா அன்னைக்கு பேட்டி கொடுத்தது கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஏன்னா எங்க கட்சியில இருந்தவர் தான், எனக்கு பழைய நண்பர் தான். இப்ப அவர் திமுக இருக்காரு. அதுக்காக நம்ம அவரை காழ்ப்புணர்ச்சியோட பார்க்க கூடாது. அவங்க எனக்கு அவர் நல்ல பழக்கம், 2006 எனக்கு நல்ல பழக்கம் தான். அவருக்கு இதே மாதிரி ஒரு குரூர புத்தி எல்லாம் இருக்குன்னு தெரியாது. அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியான முயற்சிகளை செய்வாரே தவிர இதே மாதிரி போய் அங்க பண்ணி அவங்க ஊர்ல பண்ணி அதனால என்னத்தை லாபம் அடைய போறாரு? அதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அண்ணன் பழனிசாமி பேசுவது இப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் வருத்தத்தை அளிக்கிறது. ஆனா பழனிசாமி அப்படிதான் இருப்பாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.